இரட்டை குழந்தை பெற்றெடுத்துக்கூடிய தான் மனைவிக்கு ஸ்நேகன் ஒரு அற்புதமான பரிசு ஒன்று கொடுத்துருக்காரு. அதை பார்த்துட்டு மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த உள்ள பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 1 கலந்துக்கிட்டது மூலியமாகவும் தமிழ் சினிமாவில் பல பாடல்களை எழுதியும் ஃபேமஸ் ஆனவர் தான் பாடலாசிரியர் ஸ்நேகன். இவருக்கும் கன்னிகா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு. இப்போ கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இவங்களுக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. கமலஹாசன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக இந்த தம்பதியை நேரில் சந்திச்சு அவங்களோட இரட்டை பெண் குழந்தைகளுக்கு காதல் கவிதைன்னு சொல்லி அழகான தமிழ் பெயரை சூட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்நேகனோட அம்மா தவறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா தனக்கு ஒரு அம்மாவாக இருந்து பார்த்துக்கிறது ஸ்நேகனோட மனைவி கன்னிகா தான். அவங்க அப்பா ஸ்நேகனோட சொந்த ஊரில் இருக்காரு. இந்த நிலையில் இப்போ இரட்டை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தனக்கு அம்மா தான் மறுபடியும் மகளாக பிறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று எமோஷனலாக போட்டிருந்தாரு. இன்னொரு பக்கம் கமலஹாசன் அவர்கள் பெயர் சுட்டுற வீடியோவையும் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. தன்னோட அம்மா மகளாக பிறந்து வருவாங்கன்னு காத்துட்டு இருந்த ஸ்நேகனுக்கு இரட்டிப்பு சந்தோஷமா இரட்டை பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய தன்னோட மனைவி கன்னிகா இருக்காங்கல்ல, அவங்க மேலே ஸ்நேகனுக்கு மரியாதை இன்னும் அதிகமாயிடுச்சான். அது போக தன்னோட மனைவிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்து பண்ணிட்டு இருக்காராம். இதுக்கிடையில இரட்டை குழந்தைக்கு அம்மாவாக இருக்கக்கூடிய தன்னோட மனைவி கன்னிகாவுக்கு ஸ்நேகன் ஒரு அழகிய பரிசு ஒன்று கொடுத்துருக்காரு. அது சம்மந்தமான வீடியோஸை அவங்க 2 பேருமே அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஆடம்பரம் இல்லாத ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தான் ஸ்நேகன் கன்னிகா தம்பதி. அந்த வகையில் தன்னோட மனைவி கன்னிகாவுக்கு ஸ்நேகன் iPhone 16 Pro Max மொபைலை ஒன்று கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி கன்னிகா பார்க்குற மாதிரியும் அதை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிற மாதிரியும் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்குது. ஆனால் அதுக்கு கீழே கன்னிகா ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. எ பியூட்டிஃபுல் சர்ப்ரைஸ் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட்னு போட்டுட்டு பிஃபோர் அவர் டெலிவரிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இரட்டை குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த கிஃப்ட்டை அவர் கொடுத்துட்டாராம். இது ஒரு பக்கம் இருக்க, பிரபலமான ஒரு சீரியல் நடிகையாக வரமுறக்கூடியவங்க தான் நடிகை லக்ஷ்மி. அதாவது ஜீ தமிழ் டெலிகாஸ்டான செம்பருத்தி அப்படிங்கிற சீரியலில் வனஜா அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லி கதாபாத்திரம் நடித்து ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை லக்ஷ்மி. இதுக்கு முன்னாடி ராஜ் டிவியில் டெலிகாஸ்டான ஊர்வம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டும் இவங்க மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் அகல்யா வம்சம்னு சொல்லி இவங்களுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் இவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி அவங்க குக்கிங் சம்மந்தமான வீடியோஸை அவங்களோட யூடியூப் பக்கத்துலையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட லக்ஷ்மி இப்போ ரீசெண்டாக அவங்க வீட்டில் வேலையை பார்க்கக்கூடிய பணிப்பெண்ணுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அவங்க வீட்டில் டிவி இல்லையா, டிவி வாங்கணும் அப்படிங்கிறது அந்த பெண்ணோட நீண்ட நாள் ஆசையாகவும் இருந்திருக்கு. அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக நடிகை லக்ஷ்மி இப்போ அவங்க கையால் அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஒரு புது டிவி ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமான வீடியோவை அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் லக்ஷ்மி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் லக்ஷ்மிக்கு பாராட்ட தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.